எபிசோட் 33ல பொன்மலர் வந்து எஸ்எஸ்ஐ எழுப்புறாங்க. எங்கள் நைட்டு பூரா கிரிஜான் யாரோ உங்களுக்கு கால் பண்ணிட்டே இருந்தாங்க. சரின்னு சொல்லி நான் அட்டன் பண்ணோடனே அவங்க கட் பண்ணிட்டாங்க. லேடி ஆச்சு, அதனால தான் கேட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்டு எஸ்எஸ்க்கு தூக்கி வாரி போட்டுச்சு. படார்னு எந்திரிச்சு உட்கார்றாரு. உடனே யாருங்க அந்த கிரிஜா அப்படின்னோடனே, அது ஒன்றும் இல்லைம்மா, கனடா கிளைண்ட், அவங்க டைம் நினச்சிட்டு கால் பண்ணியிருப்பாங்க. ஒன்றும் இல்லை, நமக்கு ரெகுலர் கஸ்டமர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. பொன்மலரும் ஓகேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்போ கீழே அவங்க பசங்க எல்லாருமே உட்காந்து காஃபி குடிக்கிறதுக்கு உட்காந்துட்டு இருக்காங்க. பொன்மலர் கரெக்டாக வராங்க. வரும்போது பார்த்தீங்கன்னா பின்னாடியே எஸ்எஸ் கிளம்பியே வந்துடுறாரு. அப்போ என்னங்க இப்போவே கிளம்பிட்டீங்க, சாப்பிடலையே அப்படின்னோடனே, அது இல்லைம்மா, எனக்கு 10 o'clock ஒரு கிளைண்ட் வந்து அவங்க ஃப்ளைட் இருக்குது, ஸோ அதுக்கு முன்னாடி அவங்கள மீட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அப்போ வந்து அம்மா ஒன்று கேட்குறாங்க, அப்பா நான் போகணுமே, என்னன்னு நீ ஆட்டோ பிடிச்சி போ அப்படிங்கிறாங்க. ஜக்கு வந்து கேட்குறாரு, நீங்கள் தான் வெளியே சாப்பிட மாட்டீங்களேன்னு. உடனே அவங்க அம்மா வந்து திட்டிடுறாங்க, அப்பா வெளியே கிளம்பும்போது இப்படி தான் பிரச்சனை பண்ணிட்டு இருப்பியாடா அப்படின்னு. அப்புறமா எஸ்எஸ் நைஸாக எஸ்கேப் ஆகிடுறாரு. அதுக்கப்புறமா அம்மா பசங்களை எல்லாம் பார்த்துட்டு கேட்குறாங்க, கிரிஜானா யாருன்னு உனக்கு தெரியுமா அம்முன்னு கேட்குறாங்க. அம்முக்கு அப்படி ஷாக் ஆகிடுது. உடனே ஆஸ் யூஷுவல் ஜெயஸ்ரீ தான் ஏதோ சொல்லி சமாளிக்கிறாங்க. இப்போ தானே கடைக்கு போயிருக்கா அப்படின்னோடனே, இல்லை அப்பாவுக்கு யாரோ நைட்டு ஃபுல்லாக கால் பண்ணிட்டு இருந்தாங்க, அப்பா ஏதோ கனடா கிளைண்ட்டுன்னு சொன்னாங்க, அதான் உனக்கு தெரியுமான்னு கேட்டேன், எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும் அம்மோ அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. பசங்களும் ஓகேம்மா அப்படின்னு விளையாடுறாங்க. கிரிஜா ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. இப்போது மது வந்து அட்மிட் ஆயிருந்தாங்கல்ல, அவங்க இப்போ கண் முழிச்சிட்டாங்க. முதல்ல அன்கான்ஷியஸாக இருந்தாங்க. அந்த டைமில் கரெக்டாக எஸ்எஸ் வராரு. கண் முழிச்ச உடனே கிரிஜா வந்து திட்டுறாங்க. உடனே உடம்பு சரியில்லாத பொண்ணுக்கிட்ட எப்படியா திட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்எஸ் வந்து கிரிஜா கிட்ட கோவப்பட்டு நான் உனக்கு ஜூஸ் வாங்கி கொடுக்கட்டுமான்னு கேட்குறாங்க. அப்போ வந்து மது வந்துட்டு இல்லை அதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிறாங்க. அப்போ வந்து எஸ்எஸ் வந்து கிரிஜா கிட்ட கேட்குறாங்க என்னாச்சு அப்படின்னு. அப்போ வந்து இல்லை யாரையோ ஒரு பையனை லவ் பண்ணுறா, அது என்னன்னு கேட்டதுக்கு கோவப்பட்டுட்டு என்கிட்ட எடுத்தெறிஞ்சு பேசினா நான் அவளை அடிச்சுட்டேன், அதனால சாப்பிடாம இருந்து மயங்கி விழுந்துட்டா. இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை வரும்போது தான் வந்து எங்களுக்கு யாருமே இல்லைன்னு எனக்கு தோணுது, நைட்டு நான் ஃபோன் பண்ணக்கூட அக்கா எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிரிஜா ஆள்றாங்க. எஸ்எஸ்ஸும் கன்சல்ட் பண்ணிட்டு ஜூஸ் வாங்க போகிறாரு. இங்கே பார்த்தீங்கன்னா அஸ்வினா பூனே கேம்ப்லேருந்து தூக்கிட்டாங்க போல இருக்கு. ஸோ அவர் வந்து மீராவை மீட் பண்ணி, நீ முதல்ல எவ்வளோ கிரிக்கெட் தான் என் பேஷன் அது இதுன்னு சொன்னால், இப்போ ஃபேமிலி நீ பாட்டு போயிட்ட, உன்னால் என்னையும் தூக்கிட்டாங்க அப்படின்னோடனே மீரா வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க, உனக்கு அவ்வளோ பேஷன் அப்படின்னா நீ தான் கிரிக்கெட் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா. இது அஸ்வினோட ஈகோவால் அக்செப்ட் பண்ண முடியல. அஸ்வின் கோவப்பட்டே கிளம்பிடுறாரு. இப்போ ஜெயஸ்ரீ ஜெயில் வாசலில் ஒரு லேடியை மீட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சவங்க போல இருக்கு. மீட் பண்ணி எனக்கு இது மாதிரி மோகன் ஒருத்தரை மீட் பண்ணணும் அப்படின்னோடனே, எந்த ஜெயில் என்ன கேஸ் அப்படின்னோடனே எதுவுமே தெரியாது, மோகன்கிற பேர் மட்டும் தான் தெரியும், நீங்கள் அவங்களே கண்டுபிடிக்க எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு அந்த லேடி கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க. அவங்களும் ஓகேன்னு சொல்கிறாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் பிரியன் வந்து ஜெயஸ்ரீக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்துருப்பார் இல்லையா, அவர் கரெக்டாக வராரு. வந்துட்டு ஹே நீங்கள் தானே ஜெயஸ்ரீ, நான் லாஸ்ட் வீக் உங்களுக்காக வெயிட் பண்ணினேன், நம்ம ஒரு டீ குடிப்போமா அப்படின்னோடனே, இல்லை நீங்கள் வேறு யார் கூடயாவது குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெயஸ்ரீ அந்த இடத்துல நைஸாக கட் பண்ணி விட்டு கிளம்பிடுறாங்க. இப்போ சண்டே எதுவுமா சித்து காலங்காத்தால எங்கே அவசரமாக கிளம்பிட்டு இருக்காரு. அப்பா வந்து எங்கே கிளம்புறேன்னொடனே ஆஃபீஸ் அப்படின்னோடனே, சண்டே எதுடா ஆஃபீஸ் அப்படின்னோடனே, அதெல்லாம் இல்லை எனக்கு போன ஒரு கிளைண்ட் மீட்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே உங்கள் அப்பா இல்லை நான் என்னோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருக்கேன், நீ வந்து தான் ஆகணும் அப்படின்னோடனே, அதெல்லாம் வர முடியாது நான் ஒரு பாட்டி கிளம்பி போயிடுறாரு. அப்போ அவங்க அம்மா வந்து அவங்க அப்பா கிட்ட திட்டுறாங்க, இந்த காலத்து பசங்கள்லாம் எப்படியெல்லாம் இருக்காங்க, நம்ம பையன் நல்ல பையன், நம்ம தான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணணும், ஏன் இப்படி தலைகீழ நிற்கிறீங்க, அவன் அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னோடனே, அதெல்லாம் இல்லை பொண்ணு மட்டும் நல்லா இருந்தால் போதுமா, அவங்க அம்மா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. அப்படியே முழுங்கிடுறாரு. என்னாச்சுங்க என்னத்தை சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை, தெரிஞ்சு நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு எந்திரிச்சு போகிறாரு. அவர் ஒய்ஃப்கிட்டே சொல்லிடலாம், அது எதுக்கு மறைக்கிறாருன்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. இங்கே பார்த்தீங்கன்னா சித்து நேராக அந்த அப்பார்ட்மெண்ட்க்கு வராங்க. எல்லாருக்கும் நைஸாக காசு கொடுக்குறாங்க. அப்பார்ட்மெண்ட்டில் வாட்ச்மேனுக்கு செக்யூரிட்டிக்குன்னு ஒருத்தருக்காக காசு கொடுக்குறாரு. அதனால் அவருக்கு ராஜ மரியாதை கிடைக்குது அப்பார்ட்மெண்ட்டில். அங்கே உள்ள போய் அப்பார்ட்மெண்ட் ஃப்ரீயாக இருக்குன்னு அதையும் காட்டிட்டாங்க. 25,000 வாடகை, 1.5 லட்சம் அட்வான்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாமே எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்லி சித்து சொல்லிடுறாரு. ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கு அவர் பார்க்குறதுக்கே. சித்து வீடு தான் கிரிஜா மேமோட அப்பார்ட்மெண்ட்டான அந்த செக்யூரிட்டி கிட்ட கேட்குறாங்க. செக்யூரிட்டியும் காசு கிடைச்சனால நல்லா சொல்கிறாரு. ஆமாம், அவங்க ஹஸ்பண்ட் வந்து துபாயில் ஏதோ பெரிய டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணுறாங்க, அப்பப்போ வருவார் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி இப்போ எங்கே அவங்களை காணோம் அப்படின்னு சொல்லி சித்தார்த் கேட்டோடனே, இல்லை அவங்க பொண்ணுக்கு உடம்பு சரியில்லாதனால ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண கூட்டிகிட்டு போயிருக்காங்க அப்படிங்கிறாங்க. சித்தும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஓனர்கிட்ட பேசிங்கன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. இப்போ கிரிஜா மது எஸ்எஸ் 3 பேருமே வீட்டுக்கு வந்துட்டாங்க. மது வந்து இப்போ தான் சாப்பிட்றாங்க. சாப்பிடும்போது கிரிஜா வந்து சொல்லிட்டு இருக்காங்க, அது என்னடி ஒரு பையனை லவ் பண்ணுற அப்படின்னு திட்டுறாங்க. உடனே எஸ்எஸ் வந்து கிரிஜாவை தனியாக கூட்டு போகிறாங்க. இந்த வயசு அப்படி, நமக்குள்ளே என்ன ரிலேஷன் இருக்குது நமக்கு தான் தெரியும், அவள் அதை எப்படி பார்க்குறாங்கிறது தெரியாது, அதனால் அவள் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்காங்கிறது நமக்கு தெரியாது, அதனால் நீ அவளை எதிர்த்துக்கிட்டு நிற்காத, நீ அவளை எதிர்த்தேன்னா அவள் எதிர்த்து தான் நிற்பா, நீ அவள் பண்ணுறதுக்கு ஓகே சொன்னால் மட்டும்தான் அவள் வந்து உன்கிட்ட பேசுவா, அதனால் இப்போதைக்கு அவள் வயசு அப்படி, நீ அவகிட்ட எதுக்காதன்னு சொல்கிறாரு. உடனே கிரிஜாவும் ஓகேங்க தேங்க்ஸுங்க அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. வந்து அப்பா என்ன சொல்கிறாருன்னா, அதாவது எஸ்எஸ் வந்து மதுவை பார்த்துட்டு சொல்லிட்டு போகிறாரு, அப்பா இருக்கேம்மா நீ எதுக்கும் கவலைப்படாதன்னு ரொம்ப அன்பாக சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.